என்ன நீ வந்தவளுக்கு குடிக்கிறதுக்கு எதுவும் கொடுக்காம இப்படி பார்த்துட்டு இருக்க? இதை உள்ள போய் கொண்டுட்டு வரேன்க்கா. மது வர நேரமும் அவளை சுருக்க வர சொல்லி கடைக்கு ஃபோன் பண்ண அவள் சுருக்க வந்துடுவா. வரல உன் அத்தைக்கறி உன் அப்பா அம்மா மேலே செம கோவத்தில் இருக்கா. அப்போ மது எனக்கு கட்டி தரமாட்டாவளா? தாராம எங்கே போயிடுவா. இவன் மனசை மாற்றதானே நம்ம இப்போ வந்திருக்கோம். நீ ஒத்தக்கறிக்கு நல்லா ஐஸ் வை அப்படின்னா தான் உருக்குவா. நான் அவட்ட போய் அவன் மனசை மாற்றுக்கேன். நீங்கள் 2 பேரும் கதை விட்டுட்டு இருங்க. சேர்ந்தப்புல மதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி சொல்லுங்க. சரி சரி சொல்லுங்க. அடிக்க வெயிலுக்கு எதுக்குள்ள இந்த ஓட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கத்தி வச்சிருக்க? இதுதான் என் தேவதை வாழ்ற வீடு. மது வீடு இதுவா? என்னால நம்பவே முடியல. உன்னைய உன் மாமின்காரி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவேன்னு ஒத்த காலில் இந்த பொம்பளை நின்னால வேற எப்படி இங்க கூட்டிட்டு வந்தா? அவைய சொன்ன மாதிரி எங்க மாமா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காவ. நீ சொல்லுறத பார்த்தா நம்ம ஜவுளி கடையில பார்த்த பொண்ணும் உன் மாமியும் பொண்ணும் ஒரே வீட்டுல தான் இருப்பாவ போல. நீ சொல்லுறது மாதிரி இல்லை, நம்ம கடையில் பார்த்தாலாம் அதே பொண்ணு தான் எங்கள் மாமின் பொண்ணு மது. எப்படியோ நீ ஆசைப்பட்டபடி நடக்க போகுது. அது ஒன்றா நீ நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. நிறைய சிக்கல் இருக்கு. சிக்கல் தானே, அதை ஒன்று ஒன்றா எடுத்துருவோம். ஒரு வழியா இன்னைக்கு பெரிய காண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. நீ எப்படி இங்கே வந்த? வரக்கூடாதா? நீ இங்கே வந்ததை வீட்டில் யாரும் பார்க்கலையே? பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். சொன்ன கேளணும். நீ இங்கேருந்து பேரு. நான் உடனே இங்கே தங்குறதுக்குன்னு வரல, போதான் போகிறேன். அதுக்கு முந்தி எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்னதை பற்றி கேட்கணுமோ சுருக்க கேட்டுட்டு கிளம்பணும். நீங்கள் என்னையே லவ் பண்ணியதானே? அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லலை, எனக்கே தெரியும். நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மை இல்லை. நீங்கள் என்னையே லவ் பண்ணுறது உண்மைன்னு நான் சுருக்க நிரூபிப்பேன். அதையும் பார்க்கலாம். சரி இப்போ கிளம்பு. என்ன நீங்கள் கிளம்புன்னு விரட்டிய? சரியான பைந்தமொழி. போயும் உங்களை லவ் பண்ண என்ன சொல்லணும். இதுக்கு மேலே இங்கே நிற்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் போகிறேன். சொன்ன கேளணும், போவாத. நில்லணும். போனா போக மாட்டா. போவாதன்னு சொன்னா உடனே போயிருந்தா. யாரு போனேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ யாரும் போகலையே, நீங்க தான் வாரிய. நான் வர்றது தெரியுது. நான் உள்ள வர்றதுக்கு முந்தி நீ யாரையோ போன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது யாரு? நான் ஒன்றும் யாரையும் பார்த்து சொல்லலை. அக்கம் பக்கத்தில் யார் வீட்டுலையாவது டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கோம். அந்த கதையில் யாராவது ஒருத்தர் யாரையாவது போன்னு விரட்டி இருப்பாவ. ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோ? இருக்காத, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. எனக்கு ஃபஸ்ட்டு அனு போன்னு கேட்டுச்சு. அப்புறம் அனு போவத நில்லுன்னு கேட்டுச்சு. அது மட்டும் இல்லை, கேட்டது உன் சத்தம்தான். நல்லா இருக்கத்த. சீரியலில் எவனாவது என் வயசில் பேசியிருப்பான், உடனே அது என் வயசாயிருமோ? அப்போது சீரியல் தான் சொல்ல வரியா? என்ன சீரியலில் இருக்கும்? அதை கண்டுபிடிக்கணும். ஹாலில் டிவி இருக்கலாம், அப்படியே போட்டு பாருங்க. எனக்கு மீந்தி தான் சீரியல் பிடிக்காது. இப்போல்லாம் எனக்கு சீரியல் பிடிக்கிறதே இல்லை. எல்லா சீரியலும் ஒரே போரிங். அப்போ சீரியல் பார்க்காம எங்கள் அம்மாட்ட போய் கதை விடுங்க. அதெல்லாம் முடியாதாதி. உன் பெரியத்தையும் அம்மையும் சேர்ந்து கதை விட்டுருக்காவ. எனக்கு ஒரே ஒரு உண்மை தெரிஞ்சவனும். என்னத்த உங்களுக்குமா? யார் அதையும் உன்ட்ட உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டது? வேற யாரு? நீங்க தான். நான் இப்போ கேட்டேன். இதுக்கு முந்தி யார் கேட்டா? யாருமே கேட்கலத்த. ஏதோ தப்பித்தபடி வாயில வந்துட்டு. சரி நம்புகிறேன். இப்போ எனக்கு மட்டும் ஒரே ஒரு உண்மையை சொல்லு. நான் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட்டு கிளங்கத்த, அப்புறமா உண்மையை சொல்லுங்க. நீ ஃபஸ்ட்டு அனு கையில் சொன்னியாங்கிறத சொல்லு. அப்புறம் அனு நீ ஏற்றுக்கிட்டாலா இல்லைங்கிற உண்மையும் சேர்ந்தாப்புல சொல்லிடு. இப்போ அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்த ஸ்டெப் எடுத்துக்க முடியும். நீங்கள் ஒன்றே எடுத்து வேண்டாம், நான் சொல்லதை மட்டும் கேளுங்க. நான் உங்ககிட்ட அனுவை லவ் பண்ணுறதா சொன்னீங்கள, அதை இந்த செகண்டே மறந்துடுங்க. நீ சொல்லுறத பார்த்தா அனு நோ சொல்லிட்டு அப்படி தானே? ஆமாம், நோ சொல்லிட்டா. என்னமா அடுத்த பொண்ணு பாருங்க. நீயே சொல்லியாச்சுல, என்னமா அடுத்த பொண்ணு தேட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இது கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் போயிட்டாரேன். இவையே ஒருத்த எப்போ பார்த்தாலும் பொண்ணு பார்க்கன்னு சொல்லிட்டே தெரியாத. இப்போதான் உள்ள வந்த மருந்து அதுக்குள்ளே காப்பி போட்டேங்க. அது ஸ்பீடாக காப்பி போட்டு பழகி போச்சுக்கா. அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் இங்கே வந்தேன். என்ன விஷயங்க்கா சொல்லுங்க. உனக்கு சிலிண்டர் வந்துட்டாங்க? ஆமாக்கா, நேற்று தான் தண்ணி கொண்டு தந்தாவ. இங்கே வந்திருக்காங்களா? அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுதா?
சரியா தெரியலக்கா. ஆனால் இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்துருக்கேன். அது எப்படி ஒரு நல்ல சொந்தக்காரங்க மூஞ்சியை ஈஸியாக மறந்துட முடியும்? நீங்களும் அந்த பையனை பார்த்து சொந்தக்காரன்னு சொல்லியே. அந்த பையனும் அத்தனை கூப்பிடுதான். இருந்தாலும் அந்த பையன் எந்த வழி சொந்தன்னு எனக்கு தெரியல. என்ன ஒன்றாலும் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையாங்கோ. நானே சொல்லுறேன். நம்ம சரோஜா உனக்கு ஞாபகம் இருக்கா? சரோஜானா பள்ளியிடத்துக்கு பக்கத்து வீட்டாக்களே சொல்லியே. அந்த பொம்பளை பற்றி இப்போ யார் பேசுனா? நான் சொல்லுகிறது உன்னோட நாத்தனார. இப்போ இதுக்கு அந்த அகம்பாவம் பிடிச்சவளோட கதையை பேசிய கோபப்படாம நான் சொல்லுகிறத கொஞ்சம் பொறுமையை கேளாம். சரோஜா உன் குடும்பத்துக்கு பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான். தெய்வம்னு ஒன்று இருக்குல்ல, அதான் அவள் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கிடச்சிருக்கு. அவளுக்கு என்னாச்சிக்கா? ஒத்தையில எல்லா சொத்தையும் ஆளணுன்னு உங்களை விரட்டுனா. ஆனால் இன்னைக்கு அந்த சொத்தை அனுபவிக்க அவள் இல்லைல்ல. சரோஜாக்கும் உயிரோடு இல்லையக்கா? ஆமாம், அவிய 2 பேரும் போயிட்டவ. ஆனால் இப்போ அவிய பெற்ற பையன்தான் ஆனால் அதே நிற்கான். இதெல்லாம் எப்போக்கா நடந்து? கொரோனா வந்துச்சுல, அந்த டைமில் தான் 2 பேரும் இறந்து போயிட்டவளாம். எனக்கு இப்போ கூட நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அப்போ சரோஜாக்கம்மையும் சின்ன பையன். எப்போ பார்த்தாலும் உன் வீட்டுக்காரன் அந்த பையனை தூக்கிட்டே சுற்றிக்கிட்டு தெரிவான். ஆமாக்கா, எனக்கு அது தெரியும். ஒருக்கா அப்படிதான் வழக்கம் போல் சரோஜாக்கு மோனை தூக்கிட்டு வந்தானா. அப்போ பேசிகிட்டு இருக்க மிச்சில் உன் வீட்டுக்காரன் ஒரு விஷயம் சொன்னான். அது எனக்கு இப்போ தான் நினைவில் வந்துச்சு. அப்படி என்னத்தக்க சொன்னாவ? கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா இவனுக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொன்னான். ஆமாக்கா, ஏன்ட கூட அப்படி தான் சொல்லியிருக்காவ. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையில் அது நடக்காதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. அப்படிலாம் ஒரே ஐடியா முடிச்சு விட்ற முடியாது. இனிமையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இனிமே எப்படிக்கா நடக்கும்? மகாவுக்கு வேற ஒரு இடம்னு முடிவு பண்ணி வச்சாச்சு. என்ன நீ சட்டுன்னு இப்படி சொல்லிவிட்ட? உன் வீட்டுக்காரர் மேலே வச்ச பாசம் இவ்வளோதானா? அப்படி வேறு இடத்துல முடிவு பண்ணிடுறத. அவன் வந்தான்னா ரொம்ப வருத்தப்படுவான். ஆம்பளை பிள்ளையா இருந்து பரவாயில்ல, வர்றது வரைக்கும் பார்த்துட்டுக்க சொல்லலாம். நான் பெற்றிருக்கிறது பொம்பளை பிள்ளையாச்சே. வயசுக்கு வந்த பிள்ளைய காலகாலத்துக்கு ஒரு நல்லவன் கையில் ஒப்படைச்சதானக்கா எனக்கு நிம்மதி. ஆமாம், நீ சொல்லுகிறதும் சரிதான். மகாவுக்கு காலகாலத்துக்கு கல்யாணம் நடக்கணும். அதுவும் பெற்ற தகப்பேன் சம்மதிச்ச இடமா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே பேசி முடிவு பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்படிக்கா மாற்ற முடியும்? என்ன நீ வேற வகிட்ட தானமா பேசுகிற? எத்தனையோ இடங்களில் கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுறதுக்கு ஒரு செகண்டு முன்னாடி மாப்பிள்ளையே மாறி போயிடுது. நீ என்னன்னா இப்போ பார்த்து வச்சிருக்கிறதுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. சரின்னு சொன்ன பிறகு எப்படிக்கா மாற்ற? இந்த வீட்டு பக்கம் மகாவை பொண்ணு பார்க்க யாருமே வந்த மாதிரி இல்லை. என்னம்மா ஏற்கனவே வெத்தலை பார்க்க மாற்றின மாதிரி பேசிகிட்டு இருக்க? எனக்கு என்னமோ உன் பொண்ணை சரோஜா பையனுக்கு இருந்தால் கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருப்பாருன்னு தோணுது. அதான் இத்தனை வருஷம் ஆகியும் மகாவுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது. நீங்கள் சொல்லுறது மாதிரி இருந்தாலும் சரோஜாவோட பையன் வராமல் எப்படிக்கா இந்த கல்யாணம் நடக்கும்? அவன் ஏற்கனவே மகாவை தேடி வந்தாச்சு. நீ அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறது தான் பாக்கி. உனக்கு என்ன புரியல? நான் புரியும்படியா சொல்லுறேன். நான் கூட்டிகிட்டு வந்தோம்ல, அதுதான் சரோஜாவோட பையன். இப்போ சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா? அதை எப்படிக்கா நான் முடிவு சொல்ல முடியும்? மகா கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். என்ன நீ புரியாமல் பேச? மகா வேண்டான்னு சொன்னால் கூட நீ தான் சம்மதிக்க வைக்கணும். அந்த பையன் வேற அனாதைன்னு புலம்புக்கா. நீ தான் அங்கே வந்து அவனுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசணும். காப்பி ஆறுபோது கொண்டு வந்து கொடு. சரிக்கா, வாரேன். மகா கடைக்கு ஃபோன் பண்ணி அவளை வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுவோம். மேடம் எதுக்கு கூட்டிய? உன் அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் ஃபோன் பண்ணனா. நீ வீட்டுக்கு போகணுமா? இப்போ உடனே கிளம்பு. என்ன காரணம்னு சொன்னாவல? அது உன்கிட்ட சொல்லுவா, என்கிட்ட சொல்லுவாளா? நீ வீட்டுக்கு போயே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அப்புறம் முதலாளி அம்மா கூடவே நீங்களும் கிளம்புங்க. அப்போ இந்த கடையை எனக்கு எழுதியே தரவில்லையா? இந்த கடை பேருக்கு தான் எனக்குள்ளதுன்னு இருக்கு. ஆனால் முதலாளி மாதிரியே ஆட்டி வைக்கிறது நீ தானே. நீங்கள் இல்லாத நேரத்தில் ஒழுங்காக வேலை பார்த்தா நான் எதுக்கு பேச போகிறேன்? எந்த வேலையும் செய்யாமல் உள்ளது படுத்து தூங்காடுவேன். இதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. சரி மேடம், போயிட்டு வரோம். நீங்கள் 2 பேரும் வேலையை பாருங்க. மேடம், நானும் வீட்டுக்கு போகணும். எதுக்கு? அவ்வளோ கிளம்பணுன்னே நீயும் கிளம்பணுமாங்கோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். காலையில் வீட்டில் இருந்து கிளம்ப மட்டும் எங்கள் அம்மா சொன்னாவ சாயங்காலம் சூருக்கா வான்னு. நேரம் ஆயிட்டல, நானும் போயிட்டு வரேன். வேலையை ஒழுங்காக செய்யணுங்க, நினப்பு கிடையாது. கடை அலைஞ்சி பண்டத்தை வாங்கணும், அப்புறமா தின்னுபிட்டு தூங்கணும்.
இவ நம்மளை மாட்டி விட்டுருவா, நம்ம எஸ்கேப் போயிட வேண்டியதான். நான் கடைக்கு போக மாட்டேன்னு தான் சொல்லுவேன் மேடம், ஆனா இவ தான் கேட்க மாட்டா. எவ கேட்க மாட்டா மேடம்? இவ தான். போட்டிருக்க கண்ணாடியை கலத்தி தொடச்சிட்டு பாரு, இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நானும் உன்னைய கடை அலைஞ்சி பண்டத்தை வாங்கிட்டு வர சொல்லிக்கேன். அது வந்து மேடம். வந்து போயிட்டு சத்த கடை முள்ள போய் வேலையை பாரு. ஓகே மேடம். இவ கூடலாம் என்ன சேரவே கூடாது. இனிய நல்லா மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டா. செவுத்துல போய் முட்டிடுறாம போ. அது என்னன்னு தெரியல. என் கடையில் வேலை செய்கிற ஒருத்தியும் ஒழுங்காகவே வேலை பார்க்குறது கிடையாது. ஒருத்தி என்னன்னா தின்னுபுட்டு தூங்குது, இன்னொருத்தி என்னன்னா கடை அலைஞ்சி பண்டை வாங்க வேண்டியது, மீதி இருக்கவளை சேர்ந்து கதை விட வேண்டியது. முதல்ல இவ்வளோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட வைக்கணும். அப்படின்னா தான் எவ எங்கே நிற்கா என்னென்ன பண்ணுங்கங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். மனம் போல் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திரிக்காளுவேன். கடைக்கு வர கஸ்டமரால் இவளால் கண்டுபிடிக்க முடியல. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன ரொம்ப நேரம் வெளிச்சமாக இருக்கு. அது வந்தவனும் எதுக்கு அம்மா இப்போ என்னைய அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. திடீராப்பில் உன்னை பார்க்கணுன்னு ஆசை வந்திருக்கான், அதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுப்பாவ. சே, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அம்மா அப்படியே கூப்பிட மாட்டாவ. ஒருவேளை ப்ரோ ஃபோன் பண்ணி உன்கிட்ட பேசணுன்னு சொல்லியிருப்பாவளோ? சே அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. எதை வச்சு சொல்லுங்க? அவளுக்கு தான் எங்கள் அம்மாவோட ஃபோன் நம்பரே தெரியாதே. ப்ரோ உன்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்கதா சொன்னவ, கேட்கலையா? கேட்டாவ, ஆனால் எனக்கு தான் ஃபோன் நம்பர் மறந்து போச்சே. அப்போ என்னையாவது கொடுத்துருக்கலாம்ல, நான் ப்ரோ கிட்ட உங்கள் அம்மாவோட ஃபோன் நம்பரை கொடுத்துருப்போம்ல. அதுக்கு தான் உன்னையே தேடினேன். நீ தான் என் கண்ணெல்லாம் அம்பிடவே இல்லையே. அவைய வீட்டுக்கு போனதும் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவோட நம்பரை கேட்குறதா சொன்னவ. அப்போ இன்னைக்கு நைட்டு நீ தூங்குறதுக்கு நேரம் ஆகும். நபரே, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ரொம்ப நேரமாக ஃபோன் பேச மாட்டேன். என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு வச்சிருவேன். அதையும் நான் பார்க்கத்தானே போகிறேன். அதை அப்புறமா பார்க்கலாம். இப்போ எங்கள் அம்மா எதுக்காக ஃபோன் பண்ணாவங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் போல ஆசையாக இருக்குது. நான் வேணா ஆதி ஃபோனில் இருந்து உங்கள் அம்மா கடிச்சு கேட்கட்டுமா? எனக்கு தெரியும் நீ எப்படியும் இப்படி தான் சொல்லுவானே. நீ ஒன்றும் ஃபோன் பண்ணட்டான். நான் வீட்டுக்கு போய் என்ன காரணங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிடுதேன். நீ இந்த ஃபோனை கடையில் இருந்து தான் கிடச்சின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை ஒப்படைச்சிடு. சரி ஒப்படைச்சிட்டேன். அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வராது. நீ அங்கே போய் அமைதியாக ஃபோனை கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடு. அவ்வளோந்தானா? இல்லை என்ன எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இனிமே பிரச்சனை ஏற்படாமல் நீ தான் பார்த்துக்கிடணும். சரி, அதை நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ கிளம்புமா? இந்த அணு ஏன் தான் இப்படி பண்ணுக்காளோ தெரியல. என்ன நீ எப்படி இங்கே வந்த? எல்லாத்தையும் மாதிரி நடந்து தான் வந்தேன். எனக்கு பார்க்க நீ அப்படி வந்த மாதிரியே தெரியல. இப்போ எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பு. இப்போ நான் கண்டிப்பாக போயிட்டாகணுமா? வேற நீ இங்கேயே தங்கிறிய முடியும்? உங்க வீட்டை பார்த்து நீ போய்தான் ஆகணும். சரி, கிளம்புறேன். ஏப்பா இப்போ மது சொன்ன உடனே கேட்டியே? ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தெரியுமே நீ எப்படியும் ஏதாவது ஒன்று கேட்பானு. ஆமாம், கேட்ட உடனே இவர் தந்துட்டு வருவார். சரியான கஞ்சை, தூக்க சொன்னதுக்கே தூக்கலை. இதுக்கான பதில தான் நான் அங்கே வச்சே சொல்லிட்டேனே. யாராவது பார்க்கறதுக்குள்ள இங்கேருந்து கிளம்பு. சொன்ன கேளானோ இங்கேருந்து போ, அப்புறமா பேசிக்கலாம். நான் போகணுன்னா எனக்கு ஒன்று தாங்க. அத்தை வேற இங்கே தான் வரவ. இப்போ நம்ம 2 பேரும் நல்லா மாட்டணும். அப்பாட ஒரு வழியே போயிட்டா. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். நீ தப்பிக்கலாம் தெரியல, ஏன்டா வசமாக மாட்டேன்னேன். இதே நீங்க இப்போ எதை பத்தி பேசுதிய? நீ மறைச்ச உடனே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ? நான் இப்போ உன்னையும் மறைக்கல. நிபராதி, எனக்கு காது குத்த பார்க்காத. எங்க பாட்டி எனக்கு நான் பிறந்த 10 மாசத்துல காது குத்தியாச்சு. நீ திரும்பவும் குத்தண்டான். நீங்க சொன்னா கூட நான் செய்ய மாட்டேன். ஏன்னு கேளுங்க. நீங்க கேட்கட்டா கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு காது குத்தையே தெரியாது. எத்தை சிரிக்கல? எதுக்கு சிரிக்கணும்? நான் கஷ்டப்பட்டு ஒரு காமெடியை சொன்னேன், அதுக்கு நீங்க சிரிக்க விடுதாங்க. நீ சொன்னதுக்கு பேர் காமெடியாங்க. நீ இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லு. அதான் நீ எங்கே மறைச்சி வச்சிருக்க? அதுனா நீங்க எதை பத்தி பேசுதிய? நான் எங்க ஒன்னையும் மறைச்சிக்கலையே. எனக்கு இப்போ கொஞ்சம் முந்தி உன் ரூமில் பேச்சு சத்தம் கேட்டுச்சு. அதான் இந்த ரூமில் யாராவது இருக்காவலன்னு தேடி பார்த்தேன். ஆமாம், கொஞ்சம் முந்தி இங்கே ஒரு பிள்ளை வந்துச்சு. நான் உங்கள் சத்தத்தை கேட்டோடனே இங்கேருந்து பேருன்னு சொன்னேன்னா உடனே அந்த பிள்ளை இங்கேருந்து போயிட்டு. இந்த கதை கூட சூப்பராக இருக்க. இதை பற்றி அப்புறம் பேசுவோம். சொல்லு இப்போ அந்த பிள்ளைங்க. அச்சோ அத்தை, நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டீங்களா?
நான் உங்ககிட்ட சும்மா ஒரு கதையெல்லாம் விட்டேன். இப்போ மற்ற உண்மையை சொன்னியா? உங்களுக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சிச்சுல. அம்மா உங்களை தேடவ, நீங்க கிளம்புங்க. உங்க அம்மா இப்போதைக்கு என்னெல்லாம் தேட மாட்டாவ. ஏன்னா அவிய இப்போ ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. எனக்கு இப்போ நீ ஒரு உண்மையை சொல்லு. நீ உன் பொண்ணை தொலைக்கல மறைச்சி தானே வச்சிருக்க. உங்களுக்கு ஓவர் இமேஜினேஷன், அதான் இப்படி சொல்றிய. நீ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசிட்டு இருந்த அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நீ ஃபோனில் தானே பேசிட்டு இருந்த. நெபருங்கத்த, நான் ஒன்றும் போய் சொல்லலை. உண்மையிலே என் ஃபோன் மிஸ் ஆயிட்டு, அதான் கடைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். நீ கடைக்கு போனதுக்கான காரணம் எனக்கு தெரியும். அனுவை பார்க்க தானே. நான் ஒன்றும் அதுக்காக அங்கே போகல. சரி சரி நம்பிட்டேன். அப்புறம் ஆதி அருண் கொஞ்சம் முந்தி எனக்கு ஃபோன் பண்ணான். உனக்கு ஃபோன் பண்ணானா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்துச்சுல்ல, ஏதோ பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டான். அதுக்கு என்ன சொன்னிய? என்னன்னு எனக்கு தெரியல. நீயே வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுக்கன்னு சொல்லிட்டேன். அவன் இப்போ வாரேன்னு சொன்னான். கேட்டு திறக்க சத்தம் கேட்குது. அநேகமாக அவன் தான் வருவான்னு நினைக்கேன். நான் யார் வரேன்னு போய் பார்க்கேன். நீ பின்னாடியே வா. சரி சரி வாரேன், நீங்க போங்க.